பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அன்று நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். டியூட்ரானமி சாப்டர் 28 verse 7. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஆமேன். கர்த்தருடைய இந்த நல்ல வசனத்திற்காய் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல முதல் 14 வசனங்கள்ல கர்த்தர் சொல்றாரு, இன்று நான் உனக்கு விதிக்கிற என்னுடைய கட்டளைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு என்னுடைய சத்தத்திற்கு நீ செவி கொடுத்தால் இந்த உன் தேவனாய் கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜனங்களிலேயும் உன்னை கர்த்தர் மேன்மையாக வைப்பார். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ என்னன்னா நீ பட்டணத்திலும் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனி, உன் நிலத்தின் கனிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன்னுடைய மாப்பி செய்கிற தொட்டி, எண்ணெய் கலசம் எல்லாம் அது எல்லாத்தையும் நான் ஆசீர்வதிப்பேன். அப்படியெல்லாம் ஆண்டர் சொல்லும் பொழுது இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டர் கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி. ஆமே, அல்லேலூயா. பிரியமானவர்களே, நமக்கு விரோதமாக இந்த உலகம், மாமிசம், பிசாசு எல்லாம் போராடி கொண்டே இருக்கிறது. அப்ப சத்துரு என்னன்னா எப்போதும் இல்ல எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறான். சத்துரு எப்படி வருவானா, வெள்ளம் போல வருவான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்ப நமக்கு விரோதமாக சத்துரு எழும்பும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்திருந்தால், அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கும்படி கவனமாக நம்ம நடைகளை காத்து கொண்டால், கர்த்தர் சொல்றாரு என்னன்னா நமக்கு விரோதமா சத்துரு எதுக்கு வருகிறான்? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வருவதில்லை என்று சொல்லி அவன் நமக்கு விரோதமாக பிசாசு அநேகரை எழுப்பி நமக்கு விரோதமாக அவர்கள் வந்தாலும் கர்த்தர் என்ன சொல்றன்னா, அவங்க முறியடிக்கப்படும்படி உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி நான் அவர்களை உம்முடைய கரத்துல நான் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் அப்படியாக சொல்லுகிறார். ஆமே. பிரியமானவர்களே, தாவீது என்னன்னா ராஜாவா இருந்த பொழுது பெலிஸ்தர் அப்படி தாவீதுக்கு விரோதமா வந்தாங்க இல்லையா? அப்ப தாவீது கர்த்தரிடத்துல கேட்கிறாரு, அவங்கள நான் பின்தொடர்ந்து போகலாமா, அவங்களோட போய் யுத்தத்துக்கு போகலாமா, அவர்களை என்னுடைய கரத்துல ஒப்பு கொடுப்பீரா என்று சொல்லி. கர்த்தர் போ, நான் அவர்களை அவங்களோட கரத்துல ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி வசனம் சொல்ல, தண்ணீர்கள் உடைத்தோடுகிறது போல கர்த்தர் என்ன பண்ணினாரா, அந்த சத்துருக்களை உடைத்தோட பண்ணினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமே, அல்லேலூயா. கர்த்தர் அப்படியாக நமக்கு விரோதமா எழும்புகிற சத்துருக்களை தண்ணீர்கள் உடைத்தோடுகிறது போல கர்த்தர் உடைத்தோட பண்ணுவார். கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். நமக்கு விரோதமாக ஒரு வழியாக வருவார்கள், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது 7 வழியாக அவர்கள் சிதறடிக்கப்படுவார்கள் என்று சொல்லி. ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, அப்படி நம்ம கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படிந்திருந்தால் இல்லையா, இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன சொல்லாங்க, நான் உனக்கு கொடுப்பேன், நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் இந்த நாளிலே நம்மளோட கூட பேசுறாங்க இல்லையா? ஆமே, அல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது இல்லையா? அப்ப தேவனுக்கு நம்ம கீழ்ப்படியாம பிசாசுக்கு என்ன பண்ண முடியாது, நம்மளால எதிர்த்து நிற்கவே முடியாது இல்லையா? அப்ப கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய சத்தத்துக்கு நம்ம கவனமாக நம்ம செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உங்களில் ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10,000 பேரை நீங்க துரத்துவீர்கள் அப்படிலாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க இல்லை? நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாங்க இல்லையா? அப்ப உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள்ள இருக்கிற கர்த்தர் பெரியவர். சேனைகளுக்கு கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆமே, அவர் நமக்கு கேடகமா இருக்கிறார். அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறபடினால நமக்கு அதான் தாவீது சொல்ல, சங்கீதம் 27, எனக்கு விரோதமா ஒரு பாளையமே எழும்பினாலும் நான் பயப்பட மாட்டேன், நான் இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லி இல்லையா? அப்ப அநேகர் நமக்கு விரோதமாக எழும்பினாலும், ஏன்னா உனக்கு விரோதமாக
கூடுகிற கூட்டம் என்னால கூடுகிற கூட்டம் அல்ல என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆமே. அப்ப நமக்கு விரோதமா கூட்டம் கூடுகிறனால் அதை யாரால கூடுகிறார்கள்? சத்துருவினால ஏவப்பட்டு நமக்கு விரோதமா கூட்டம் கூடுவார்கள் இல்லையா? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காமலே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்துல எழும்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் அப்படியெல்லாம் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையினால பிரியமான நமக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை நமக்கு முன்பாக, நம்முடைய முகத்துக்கு முன்பாக ஓடி போகும்படி கர்த்தர் என்ன பண்ணுவார்? அவர்களை நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுப்பார். அனாதி தேவன் உன் அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவைகளை அழித்து போடுன்னு கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிறார். ஆமே. யசூரனின் தேவனை போல ஒரு தேவன் அல்ல. அவர் நமக்கு சகாயமாய் வானங்களிலேயும் ஆகாய மண்டலத்திலேயும் ஏறி வருகிறார். தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, கர்த்தாவே நன்றி ராஜா. அப்பா எப்போது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் அப்பா கவனமாக கேட்டு அதன்படி செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்க. அப்பொழுது அப்பா எங்கள் சத்துருக்களை அப்பா நீர் முறியடிக்கும்படி அப்பா நீர் எங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற தேவனா அப்பா, எங்களிலும் பலவான சத்துருக்கு விலக்கி எங்களை ரட்சிக்கிற தேவனா இருக்கிறீரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு வழியாக எங்களுக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்கள் அப்பா 7 வழியாக சிறடிக்கப்படுவார்களாக நசரேயனாக இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால. அல்லேலூயா. நன்றி ராஜா. அப்பா சகல துதி கனம் மகிமை எல்லாம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.